ஆமென். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் வியாழக்கிழமைக்கான காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 10:36 இன்று 18ஆம் தேதி 6ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு 18ஆம் தேதி ஆனி மாதம் 18ஆம் தேதி ஜூன் மாதம் 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிறோம். இந்த வேளையிலும் வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சி பைபிள் குயிஸ் ஆயத்தமாகிறோம். எங்களுடைய ஊழியர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதிகால வேளையிலே சௌரன் மகேந்திரன் ஐயா விக்டோரியா பிரிட்டிஷ் கொலம்பியாவிலிருந்து இணைந்திருக்கிறார். மாலை வேளையிலே எங்களுடன் சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். வரவேற்போம். மீதியாக இணைய போர்களையும் வரவேற்போம். வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவரையும் வரவேற்கிறோம். இந்த காரியங்களுக்காக கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களுக்கு கேள்வி பதில் அல்லது நீங்கள் உங்களுடைய கருத்தை சொல்ல விரும்பினால் எங்களுடைய வாட்ஸ்அப் மூலமாக இணைய முடியும், வைபர் மூலமாக இணைய முடியும், தொலைபேசி ஊடாக இணைய முடியும். நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ டெலிஃபோன் நம்பர் இருக்கிறது. அந்த வகையில் நீங்கள் அதன் மூலம் இணைய முடியும். வாட்ஸ்அப், வைபர், ஐஎம்ஓ, டெலிகிராம் மூலமும் இணைய முடியும். ஜூமுக்கூடாகவும் இணைய முடியும். அந்த வகையிலே நாங்கள் ஆயத்தமாகிறோம். இணைந்திருக்கிற ஊழியர்களை வரவேற்று கொண்டு இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவரையும் சங்கமம் வானொலி டீம் சார்பில் வரவேற்று கொண்டு பிதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்தினாலும் வாழ்த்தி வரவேற்று கொண்டு நாங்கள் அந்த வேளையிலும் தேவ ஊழியர் சகோதரி ஜானட் அவரிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சகோதரி, உங்களுக்கு மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்களிடம் ஒப்படைக்கிறோம். ஆமென். காட் பிளஸ். ஆமேன் ஆமேன். மகேந்திரம் அண்ணா அவர்கள் இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி நேரத்துக்காக ஜெபத்திலே எங்களை வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன் ஆமேன். ஜெபம் பண்ணுவோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த காலை மாலை மதிய இரவு வேளையிலே சங்கமமான நிலையத்திலே இன்று நடக்கிற நிகழ்ச்சியை கண்ணோக்கி பார்க்குது கேட்குது சுவாமி. அந்த கிருபைக்கா உமக்கு நன்றி. இன்றைய நாளிலே இந்த கேள்வதில் நிகழ்ச்சியை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தரல வேண்டுமாக செபிக்கிறேன். இந்த கேள்விக்குரிய பதில எங்கே இருக்கு என்பதை பரிசுத்த ஆவியானவரை நீரே எங்களுக்கு ஞாபகப்படுத்தி வழி நடத்த வேண்டுமாக செபிக்கிறேன். இன்றைய நாளிலே கேள்வி பதிலை தொகுத்து அளித்து வருகிற சிஸ்டர் ஜெனட்டை ஆசீர்வதித்து இந்த கேள்வி நிகழ்ச்சியை உலகமங்கம் தொலைக்க செய்கின்ற சங்கம வானொலி நிலையத்தை ஆசீர்வதித்து கேட்கிற பிள்ளைகள் மறுஒழிப்பு கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதித்து நீர் வழிநடத்த வேணும் என்று எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன் 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 ஆமேன். நாங்கள் முதலாவது கேள்வி, எதனால் தேவனுடைய சிங்காசனம் உறுதிப்படும்? இதனால் தேவனுடைய வார்த்தையால். இல்லை. இதனால் சிங்காசனம் உறுதிப்படும் என்றால் சிங்காசனம் துதியினால. இல்லை. துதி ஆராதனை. இல்ல துதி ஆராதனை இல்ல. 24 30 தான் கீடுகளை வைத்து சிங்காசனம் மகிமைப்படுறது துதி ஆராதனை அல்லவனால் உறுதிப்படும் உறுதிப்படும். உறுதிப்படும். தேவனுடைய வருகை இல்லை. சரி, நீதிமொழிகள் 16:12 இருக்கு. நீதிமொழிகள் 16:12
நீதிமொழிகள் 16:12 சொல்லுது, அநியாயம் செய்வது ராஜாக்களுக்கு அருவருப்பு, நீதியினால் சிங்காசனம் உறுதிப்படும். ஆமென். ம்ஹும். ம். ஓகே. யார் ஆமேன் என்று சொல்லி கர்த்தரை துதித்தார்கள்? தேவதூதர்கள். பரிசுத்தவான்கள். இல்லை. தேவனுடைய தேவதூதர்கள். பிள்ளைகள் பரிசுத்தவான்கள். தேவனுடைய பிள்ளைகள் ஓகே, ஆனா அதுக்கு சரியான பதில் இல்லை. இஸ்ரவேலர். இல்லை, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இல்லை. அதெல்லாம் சரிதான், ஆனால் ஒரு சொல்லு கிடக்கு. ஆமேன்னு சொல்லுவார்கள். ஒரு சொல்லு இருக்க, ரசிக்கப்பட்டவர்கள். இல்லை. நெகேமியா 5:13 இருக்கு. நெகேமியா 5:13. ஓ 5:13 வாசிங்க. நெகேமியா 5:10. நெகேமியா 5 இல்லையே, நெகேமியால 5 காணே சொல்கிறேன் பாருங்க. நெகேமியா 5:13. நான் என் வஸ்திரத்தை உதறி போட்டு இப்படி இந்த வார்த்தையை நிறைவேற்றாத எந்த மனிதனையும் அவன் வீட்டிலும் அவன் சம்பாத்தியத்திலிருந்து தேவன் உதறி போக கடவர். இந்த பிரகாரமாக அவன் உதறி போடப்பட்டு வெறுமையாய் போவானாக என்றார். அதற்கு சபையார் எல்லாரும் ஆமேன் என்று சொல்லி கர்த்தரை துதித்தார்கள். பின்பு ஜனங்கள் இந்த வார்த்தையின்படி செய்தார்கள். சபையார். 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 சபை யார்? சபையார். நாங்களும் ஆமன் தான் சொல்றோம். ஆ? நாங்களும் ஆமன் தான் சொல்றோம். ஏன் அந்த அந்த இடத்துல அந்த சம்பவம் நடக்கல சபையார் தான் ஆமீன் என்று சொல்லுறார். சபையை வந்து புகுத்தி ஓகே ஓகே சரி நடக்குது. கர்த்தாவே என் முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் என்று யார் துதித்தான்? யார் துதித்தானா? தாவீது. தாவீது. டேவிட். யா யா. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, இந்த வசனம் இந்த புத்தகத்தில் இருக்கிறது. ஓ, வெளிப்படுத்தல். இல்லை. வானமே சிங்காசனம் பூமியில் பாதபடி இருந்து புதிய ஏற்பாட்டில் வருது. புதிய ஏற்பாட்டிலும் இருக்கு, பழைய ஏற்பாட்டிலும் இருக்கு. இதுல போடுறேன் பாருங்க. வானம் எனக்கு சிங்காசனம் பூமி மீது பாதபடி போட்டிருக்கும் பாருங்க. சங்கீதம் 134:3. இல்லை. இல்லையா? வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி இல்லை. ஓகே. இது வானத்தையும் பூமியையும். ஓ, வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதபடி. சிம்பிள் கொஸ்டின். யா. மறந்துட்டேன். இது 3 இடத்துல பைபிள்ல இருக்கு. 1 பழைய ஏற்பாட்டுல, 2 இடத்துல புதிய ஏற்பாட்டுல இருக்கு. எனக்கு சிங்காசனம் எனக்கு அப்போ சில 7:49 இருக்கு. யா.
மத்தேயு 5:34 இருக்குது. ஏசாயா 66:1 இருக்குது. மூணு இடத்துல இருக்கு. ஓகே. வானறியா வாராண்டா நான் அடிச்சு பார்ப்போம். அப்போஸ்தலர் 7:49 இருக்குன்னா ஓ, பழைய ஏற்பாடிலும் இருக்கா? பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் 2 இடத்துல ஏசாயா 66:1, பழைய ஏற்பாட்டில், புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 5:34, அப்போஸ்தலர் 7:49. ஏசாயா 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 66 உண்டா? ஓ, ஓகே. சரி, மைந்தன் ஐயா, வாரம் ஆமீன். அடுத்த கேள்வி. ஐயா, ராஜரீக பிரமாணத்தை குறித்து பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் சொல்லப்படுகிறது. அவைகள் எந்த இடம்? ராஜரீக பிரமாணம். யா, விட்ட கேள்வி அறிக்கை போன கிழமை. ஐயா ஐயா சொல்லுங்க. படம் போட்டிருந்தீங்க, அதை எடுத்துட்டு என்ன நடந்த? ஆ அந்த பேரை என்ன பேர் போட்டோன்னு தெரியல எனக்கு. நேற்று ஓகே, அது சீனிவாசன் மகேந்திரன் தான் கிடக்கு. நான் சீனி மகேந்திரன் போட்டேன், அதான் வந்த பிரச்சனை. ஆ சீனிவாசன் மகேந்திரன் போட்டா படம் மேலே சீனி மகேந்திரன் போட்டிருக்கணும். அப்படியா? அது அப்படியும் செண்டு முண்டா வச்சுக்கிறீங்களா? அப்படி டெக்னிக் இருக்கு. நீங்கள் நல்ல படத்தோட போட்டிருந்தீங்க, ஃபேஸ்புக்கில் கலக்குது. அலசி யாராகணும், சீனிவாசன் மகேந்திரனா சீனி மகேந்திரனா எல்லாம் கடுமையாக யோசிக்கும். ஓ, அடுத்த கேள்வி. சொல்லல நீங்க. ராஜரீக பிரமாணத்தை குறித்து பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் சொல்லப்பட்டிருக்கு. அவைகள் அவை. முருங்க வாரம். ராஜரீக பிரமாணம். ராஜரீக பிரமாணம் கூகுளில் வரமாட்டேன் இருந்தது. ராஜரீகன்னா இங்கே மன்னர் பரம்பரையை போகுது. வானரியா வாரம் நான் வீட்டை நிற்கிறேன், கோட் பண்ணு கொண்டு ஆளை காலையில் ஓட் போட்டுக்கொண்டோ. சேட்டலைட்லாம் நீங்கள் பிடிக்கலாம் ஐயா. வாரம் ஜாய்சுவோம். ராஜரீகம் அதாவது ராஜரீகம் 2 4 2 1 வருதா? இல்ல, ஒன்று பேரு 2 9. நீங்களும் பரிசுத்த கூட்டம் அதுவும் இல்லையே. இல்ல, 1 பேரு 2 9. இல்ல. என்ன கேள்வி? ராஜரீக பிரமாணத்தை குறித்து பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் சொல்லப்படுகிறது. அவைகள் என்ன? ராஜரீகம் சாலமோன் இருக்கு. தானியேல் 7:18. இல்ல. ராஜரீக பிரமாணம். ராஜரீக பொருங்க சொல்றோம். வாரம்
ராஜரிக பிரவாகம். எரேமியா 46:8. இல்ல. ராஜரிக பிரகாரம். புதிய ஏற்பாட்டிலிருந்து பழைய ஏற்பாட்டிலும் இருக்கோ? யா முக்கியமான ஒன்று வேதாகமத்துல. ம். பலிகளா? இல்ல இல்லே. லேவியராமம் 19:18 இருக்கு. யாக்கோபு 2:8 இருக்கு. லேவியராகமம் 19:18. பழிக்கு பழி வாங்காமலும் எங்கட 19:18 பழிக்கு பழி வாங்காமலும் ஜனபுத்திரமே புறமை கொள்ளாமல் உன்னில் நீ அன்பு கூறுவதோடு பிறரிலும் அன்பு கூறுவாயாக. அதானா? நான் கர்த்தர் இருக்கலாம். இல்லையே. யாக்கோ உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. நான் கர்த்தர். யாக்கோபு 2:18 இல்லையே. இங்க 2:8 லேவியராகமம் 2:8 அண்ணா. யாக்கோபு லேவியராகமம் 19:18 இல்லையே. இல்லையா? அதான் உன்னிலும் நீ அன்பு கூறுவது போல பிறரிலும் அன்பு கூறுவாயாக நான் கர்த்தர். அது ராஜரிக பிரமாணம் தான் அண்ணா. அதுதான் அங்க யாக்கோபு 2:8 பாருங்க. யாக்கோபு அன்பு கூறுவது போல புறத்திலும் அன்பு கூறுவாயா என்று வேத வாக்கியம் சொல்ற ராஜரிக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். ஆமேன். இதுதான் ராஜரிக பிரமாணம். உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அது என்ன சொல்லுங்க? நான் ராஜரீக என்று போட்டுக்கிட்டா இது ஈனாவை காணல. மொழிபெயர்த்தவருக்கு லாங்குவேஜ் தெரியல. சாலமோன் தேவாலயத்தின் வாசலில் வைத்த 2 தூண்களின் பெயர் என்ன? 2 தூண். காமீன். 2 தூண் நல்ல ஞாபகம் இருக்காங்க. ராஜாக்கள் இருக்கு. அப்போ நல்ல ஞாபகம். நேற்றே தான் அதை கேள்விப்பட்டேன். எழுதினான். மாறன் சொல்கிறேன். 2 தூணோட பேர். அதில் மாரம்பரம் எல்லாம் இருக்கு. ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் ஒன்று வந்து கிடக்கு. ரெண்டு தூண்கள். சாரி, என்ன கேள்வியம்மா? சாலமோன் தேவாலயத்தின் வாசலில் வைத்த 2 தூண்களின் பெயர் என்ன? 2 நாளா 3:15 இருக்கு. நான் 1 ராஜாக்கள் 7:21 பார்த்தேன்னா அது 2-3 இடத்துல இருக்குது. யாகின், ஓவாஸ். 1 ராஜாக்கள் 7:21.
7:21. 2, 3, 15, 17 இருக்கு. ஆலயத்துக்கு முன்னாடி 2 தூண்கள் உண்டு. யா, அது 2 இடத்தை இருக்குதான். 2 இடத்துல இருக்கு. அதுல மாதுளம்பழம் எல்லாம் செதுக்கி, இதுவோ உயரமா இத்தனையும் உயரம் எல்லாம் நேபுகாத்நேசர் வந்து எல்லாம் அழைச்சு கொண்டு போயிட்டான். ஏசாயா ஒரு 2 பேருக்கு தன் விசிட்டர்ஸுக்கு தன் எல்லாத்தையும் காட்டினாராம். அந்த எல்லா பொக்கிஷத்தையும். அது எசேக்கியானா. ஓகே, எல்லா பொக்கிஷத்தையும் காட்டினாராம். சாலமோன் தன் ஆலயத்துக்கு முன்னால 2 பெரிய தூணை அடிச்சவன். அதுல மாதவங்க எல்லாம் விளையாட்டு எல்லாம் செய்தவர். அஹ், அது பிறகு நேபுகாத்நேசர் வந்து அடிச்சு எடுத்து கொண்டு போயிட்டான். எல்லாத்தையும் அடிச்சணும். அது வெண்கலத்தால் செய்யப்பட்ட தூணுன்னு போட்டிருக்கு. அடுத்த கேள்வி. சுழற்றிய பட்டியத்தை விட்டு பிரியாத கை யாருடையது? என்ன? சுழற்றிய பட்டியத்தை விட்டு பிரியாத கை யாருடையது? தேவதூதனுடைய. இல்லை. பட்டியத்தை உருவுறதா? சுழற்றிய பட்டயமா? கத்தரா? இல்லை. 2 சாமுவேல் 23:9 இருக்கு. இந்த 2 சாமுவேல் 23:9 இருக்கு. 2 சாமுவேல் 23, 9, 10. இவனுக்கு 2வது அகோயனுக்கு மகனாகிய தோதேயின் மகன் எலிசார் என்பவன். இவன் பெலிஸ்தர் யுத்தத்துக்கு கூடின ஸ்தலத்திலே இஸ்ரவேல் மனுஷர் போகையில் தாவீதோடு இருந்து பெலிஸ்தரை நிந்தித்த 3 பராக்கிரமசாலிகள் ஒருவனாயிருந்தான். அவன் எழும்பி தன் கை சலித்து தன் கை பட்டயத்தோடு ஒட்டி கொள்ளும் மட்டும் பெலிஸ்தரை வெட்டினான். அன்றைய தினம் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தால் ஜனங்களை கொள்ளையிடத்து மாத்திரம் அவனை பின்தொடர்ந்தார்கள். நீங்க என்ன கேட்டீங்க? பட்டயத்தோட ஒட்டி கொண்டதா? சுழற்றிய பட்டியத்தை விட்டு பிரியாத கை தோராவின் மகன் எலியேசரின் கையண்டு இல்லையானா? இல்லை, இதுதான் எனக்கு இவன் எழும்பிய தவீதோட பெலிஸ்தர் நிந்தித்த 3 பலசாரிகள் ஒருவனாக இருந்தான். தோதோவின் மகன் எலியேசர். யா, அவற்ற கைதான். எது இடை இல்லாமல் மாண்டு போ? மிருக ஜீவனா? கல்லுகா? என்னன்னா? கல்லுகா? இல்ல. ஈட்டை இல்லாமல் மாண்டு. மாண்டு போவோம் எதையா? சாப்பாடு இல்லாட்டி செத்துத்தானே போகும். உங்களோட கேள்வி பேஸ் கூட வருது சிஸ்டர். திருக்க கேள்வி எது இறை இல்லாமல் மாண்டு போ? எது இறை இல்லாமல் மாண்டுவோமா? எது இறை இல்லாமல் மாண்டுவோம்? எல்லாமே மாண்டுவோம் தான். பட்டிடம் தான் எல்லாம் சித்து தான் போவாங்க. பட்டிடம் தான் எல்லாம் சாகும் தானே. ஆமாம், அது உண்மை. சாப்பாடு இல்லாட்டி சாகுங்க, உணவு இல்லாட்டி. இல்லையா, அவருக்கு சாப்பாடு இது நேரையோ தேடுறதுக்கு முடியாத சூழ்நிலை. இது நேரையோ இன்னும் ஒரு பறவை. இல்லை. யூத பாலசிங்கமா? ஜோபு 44:11 இருக்குது.
யோபு 44:11. அங்க வரும். இல்ல 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 யோபு 44 இருக்கும். யோபு 40 அது பிள்ளையா பிள்ளையா எழுதிட்டேன் நான் சாரி அண்ணா. ஆ, நான் யோபு 42 மட்டும் இருக்குது. யோபு 40 42. யா யா 42:14 இல்ல. அது இல்லையா அண்ணா, அது இல்ல. மூத்த மாளுக்கு எமிமால் என்றும் இரண்டாம் மாளுக்கு கேசியனும் மூன்றாம் மாளுக்கு கேரேனும் பெயரிட்டான். அது பிள்ளையான். அங்கேயோ கேள்வி யோபுவின் கூடாரத்தின் மேல் இருந்தது எது? யோவன் கூடாரத்துக்கு மேலே இருந்ததா? யா யோபுண்ட கூடாரத்துக்கு மேலே இருந்தது சாத்தானா? யோபு 29:4 இருக்கு. யோபு 29:4. யோபு 29. இது சேவல் அடையாளமா? என்னன்னா யோபு 29 தேவனுடைய இரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. தேவனுடைய ரகசிய செயல் அவனுடைய கூடாரத்தின் மேல் இருந்தது. ரகசிய செயல் இரகசிய செயல் அவருடைய என்னது? பாதுகாப்பு. இரகசிய செயல் என்றால் என்ன? ஆ, தேவனுடைய இரகசிய செயல் என் கூடாரத்தில் இருந்தன. இரகசிய செயல் என்ன? அதுக்கு இவர் தான் கேட்கணும். வானர் ஐயா ரகசியமா வந்திருக்கிற அவர் தான் கேட்கணும். சிம்பிள் கொஸ்டின். ஜெபம் ஜெபம். ஓ, ஜெபம். தேவனுடைய இரகசிய ஜெபம் தான் அந்த கூடாரத்தின் மேல இருந்தது. அதான் இரகசிய செயல் ஜெபம். வானர் ஐயா கேட்போம். சொல்லுங்க ஐயா. எதிரி பண்றீங்களோ உண்டு. ஐயா சொல்லுங்க. தாவீதின் கூடாரத்தின் மேல இருந்தது. கேட்கல, என்ன கேட்டீங்க? யோபுடைய கூடாரத்தின் மேல் இருந்தது என்ன? சேவலா மயிலா? மயில் வந்து ரெண்டு விருந்திருக்கும். சேவல் கூவி ஒழுப்பி இருக்கும், மயில் நின்று ஆடி இருக்கும். யோபுவின் கூடாரத்துக்கு மேலே இருந்தது என்ன? வாரம் பொருள் நான் பார்த்து சொல்றேன். நான் யோபுவின் கூடாரமா பாப்போம். மயில் இருந்ததா, சேவல் இருந்தா, புறா இருந்ததா? புறா வந்து ஆவியானவற்ற காரியத்தை குறிக்கிறது ஐயா. என்ன இருந்தது? பாப்போம், ஒரு கருணை இல்லைங்க. பாருங்க பாருங்க. யோபுவினுடைய கூடாரம் மேல மயில், புறா, காகம். காகம் இருக்காது. காகம் இருக்குவா? இல்ல. பொருங்கவார் அப்படி இருங்கவார். நான் இருக்கு. யோபுவின் கூடாரத்தின் மேல் இருந்த சாமான் என்ன? மிஷின் கண்ணா? மிஷின் கண்ணா? என்ன இருந்தையா கூடாரத்துக்கு மேல? அதானே ஐயா பாக்குறேன். யோபுவினுடைய கூடாரத்துக்கு மேலே வாரன் பொருங்க வாரன். கூகுள்ல வராதையா? அது வரும் ஐயா. நீங்க சொல்ல மாட்டீங்க. பொருங்க ஐயா, நான் சொல்றேன் ஐயா. கடைசி வரையும் சொல்ல மாட்டீங்க. என்ன சொல்றீங்களா ஐயா? அது பெரிய ரகசியம் ஐயா. அது யோபுனுடைய கூடாரத்தின் மேல் என்ன இருந்தது? யோபுனுடைய கூடாரத்தின் மேல் புத்தகமா? பொருங்கார். யோபு பொருங்கார். ஒரு நிமிஷம் இல்லைங்க ஐயா. தங்கள் இதயத்தில் எழுந்திருப்ப கண்டு அவன் எல்லா இலக்கத்தின்படி சொல்றாங்க. தகுந்த மொழிகளும் செய்து வருவான். கண்டுபிடிக்க மாட்டீங்க.
ஆ அவருடைய கூடாரத்து மேலே ஐயா அநேகமா அவர் ஜோபு ஒரு கத்தருக்கு பயந்த மனுஷன் தானே அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு ஜெபத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே இருக்கிறபடினால அந்த ஜெபத்தினுடைய அபிஷேகம் இருந்திருக்கும் ஐயா. அப்படி ஜெபத்தினுடைய அபிஷேகம் இருக்கிறபடினால தான் இந்த சில காரியங்களை அவன் சந்திக்கிறதுக்கு கூட யோபு சந்திக்கிறதுக்கு கூட அதன் மூலமாய் அந்த ஒரு பயம் இல்லாதபடி ஒரு ஜெயத்தோட இருக்கக்கூடியதா இருந்தது ஐயா. சரியா ஐயா? நான் கேட்ட கேள்வி என்ன? யோபுவோட கூடாரத்தினால ஜெபம் ஜெபத்தின் ஆவி ஐயா. ஆ? என்ன இருந்தது? என்ன ஐயா? என்ன ஜெபத்தின் ஆவி ஐயா. ஜெபத்தின் அபிஷேகம். அப்ப பிரேயர் ஜெபம்னு சொல்லுங்க. எல்லாம் அடங்கு. ஜெபம் இல்ல ஜெபம் இல்லையா, ஜெபத்தினுடைய அபிஷேகம் ஐயா. ஜெபிக்கிற மனுஷனுடைய காரியத்துல வந்து கத்தர் கொஞ்சம் கவனமா இருப்பார் ஐயா. அதாவது ஜெபத்தினுடைய அபிஷேகம் இருந்தது ஐயா. அதான் ஜெபத்தின் அபிஷேகம் இருந்தது. ஆமேன். சரியா ஐயா? அடுத்தது படுத்த வாங்க மகேந்திரம் ஐயா. ஜெர்மனியா இவ கேட்கிற எங்கட கேள்வி ஜெயண்டாமா மகேந்திரம் அண்ணா நீங்க கேளுங்க நீ ஆ. அல்லது வானர அண்ணா கேளுங்க. நீங்க நான் ஒரு வந்திருக்கிறீங்க. கேள்வியா கேட்டா நான் ஒரு கேள்வியா கேட்டா ஒரு கேள்வி கேட்கிற ஐயா வாரன். அதாவது ஆசாரியரின் பிள்ளைகள் கத்தரை அறியவில்லை. இது யார்? இவனுடைய அபியூநாதாபும். யாரு? அபியூநாதாப். ஆற்ற பிள்ளைகள் ஏலியின் பிள்ளைகள். ஏலியின் பிள்ளை. ஏலின்ற பிள்ளைகள். சரியான பதில் இந்த அவன் நாட்கள். பிள்ளைகள், அவன் அந்த சேர்ச்சில சேட்டை விட்டவன். ஆமேன். அடுத்த வந்து இறைச்சியை கூட்டி தின்றவன். ஒரே நாள்ல மரிச்ச 2 பிள்ளைகள் யார்? ஒரே நாளில் மற்ற 2 பிள்ளைகள். ஆஹா. பிள்ளைகளை பற்றி காரியங்கள் ஐயா. அந்த வேதத்தில் உலக பிரமாணம் சொல்லியோ ஏன் வேத அடிப்படையில் வேதத்துல நான் வார்த்தையோட வசனத்தோட நான் காண்பிப்பேன் ஐயா. இதுக்கு ஐயா 2 சகோதரங்கள் இறந்தவ. அதான் 2 சகோதரங்கள் ஐயா ஒரே நாள்ல மரிச்சவ. அந்த அந்த சேத்கட்ட அத்திவாரம் போடக்க செத்தவை 2 பேர். ஆறு செத்தவே அதை சொல்லுங்க. நீங்க ஆக்களை சொல்லுவோம். நீங்கள் அதான் யோசுவா சபிச்சவன் அல்லோ. அது ஒரு சாப்டர் இருக்கு தானே ஐயா. ஆனா வந்து ஆர் செத்தன்னு சொல்லுவோம். நீங்கள் பொறுங்க, அவன் மண்ணுக்கு போயிட்டான்னு நான் சொல்றேன். பொறுங்க. யோசுவா சபிச்சவங்க நீ கட்டணம் காட்டுனா பிள்ளை 2 ஜாகம் உண்டு. அது அது அந்த அதான் அது யோசுவா சொன்ன வசனம். மூத்த பிள்ளை சாகும் என்று சொல்லப்படுது. கோரா தாத்தானா? கோரா தாத்தானா? அது 2 பேரும் சகோதரங்களா? தாத்தான் அபிராம். அப்படியா? எனக்கு தெரியா, நீங்க தான் சொல்லணும். அது சர்டிபிகேட் இல்லையா? என்னையா இது சர்டிபிகேட்டோட நான் சொல்லுவேன். ஒரே நாளில் இறங்கி பட்சித்ததுதான் அண்ணா. இல்ல 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 ஜெனட் வந்து ஒரே நாள்ல மரித்தவர்கள். மோசைக்கு எதிராக எழும்பி மரித்தவர்கள் தான் ஒரே நாளில் பூமி விழுங்கப்பட்டு. அதான் ஐயோ, நீங்க வேணாந்திரத்துக்கு நீங்க வெளிக்கு உள்ளுக்க வாங்க. நீங்க வேணாந்திரத்தை உள்ளுக்க வாங்க. ஒரே நாளில் மரித்தவர்கள் 2 பேர். தமையனும் தம்பியும் தமையனும் தம்பியும் தான் மரிச்சவர். தமிழ் தம்பியை தான் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ஆள் சொல்றாரு வந்து ஒரே நாள்ல அவர் மரிப்பார் என்று சொல்றது அவர் மரிக்கணும். யோசுவால என்ன இல்லை லெசி ஐயா. பொறுங்க. மறந்துட்டேன் ஐயா. 2 நேற்றோ முந்த நாள் நீங்கள் சொன்னீங்களா? யாரோ சொன்னவே மறந்துட்டேன். நீங்க அப்ப முதல்ல இப்ப சொன்ன மறுபடியும் நேற்று நான் முதல்ல நான் சொன்ன பைத்தம் சொல்லிக்கிறீங்க போல. அவன் கத்திரி சுத்திரவு ஒட்னியும் வினேகாசுமா? ஒட்னியும் வினேகாசுமா? சரியான பதில். ஓகே. எங்க வருதுன்னா 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்துல 34வது வசனத்துல வருது. ஒரே நாள்ல சாவாரோன்னு சொல்லி அப்புறம் ஒரே நாள்ல சாகுறாங்க. ஏலியுடைய பிள்ளைகள். சரியா மகேந்திரமே? சரியா ஐயா? சரி.
வேற சொல்லுங்க மகேந்திர ஐயா. நான் கேள்வி கேட்குறேன். நீங்க ஒரு கேள்வியை கேளுங்க, நான் அடுத்த கேள்விக்கு வரல. இந்த வேதாமத்தில் ஆ. இயற்கையான தடைகள் என்ன, செயற்கையான இயற்கையான தடைகள் என்ன? என்ன விளக்கல? இயற்கையான தடைகள்னு சொன்னால் என்ன சொல்றீங்க? பத்தி கேள்வியை விளங்காட்டி எப்படி மரமன்னு சொல்லுவீங்க? அதான் நீங்க கேளுங்க திருப்படியா கேளுங்க. இந்த உலகத்திலே இயற்கையான தடைகள், செயற்கையான தடைகள் ஓ, என்னென்ன? இயற்கையான தடை என்று சொல்லி இன்றைக்கு பாப்போம் என்றால் ஐயா, இயற்கையாண்ட இந்த மழை, காற்று, நெருப்பு இதால் அழிகிற காரியங்கள். சரியா? ஆஹா. செயற்கையான தடைகள் என்று பார்ப்போமா இருந்தால் இன்றைக்கு நாங்கள், அதாவது ஒரு சிலர் வந்து பாவ காரியங்களை செய்து இந்த நாட்கள் அழிக்கப்படுகிறது. அழிவு வரையே அழிக்கப்படுகிறது. கேள்வியை நீங்க விளங்க இல்லை. ஓ, அதான் நீங்க விட்ட புள்ள. சொல்லுங்க. வேதாமத்துல இயற்கையான தடை இருக்கு எங்களுக்கு. தடையா அழிவை சொல்றீங்க? தடை போக முடியாது. தடையா சொல்றீங்களா? ரைட், வாங்க. இயற்கையான தடையும் இருக்கு எங்களுக்கு. ஆஹா. ஆவிக்குரிய பாதையில போய்கொண்டிருக்கிறோம். தடைகள் வருது. ஒன்று இயற்கையான தடை வருது, ஓகே. செயற்கையான தடையும் வருது. ஓகே. இயற்கையான தடை என்ன, செயற்கையான தடை என்ன? இயற்கையான தடைகள் மலைகள், ஆறுகள்ல வருகிற அடர்ந்த காடுகள்ல இப்படியா வாரது எல்லாம் இயற்கையான தடைகள். செயற்கையான தடைகள் பாதுகாப்பு இல்லாத அகழிகள், அப்படி அந்த சட்டங்களும். நீங்க எங்கேயோ போயிட்டீங்க, நீங்க போர்டருக்கு வர இல்லை. ஜானட், நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. கேள்வி என்ன? வேதாமத்திலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு தடைகள் இருக்கு. அதுல 2 தடை இருக்கு. இயற்கையான ஒரு தடையும் இருக்கு, செயற்கையான ஒரு தடையும் இருக்கு. அதான் ஐயா, இயற்கையான தடை என்று பார்க்கல ஐயா. இயற்கையான தடை பாவம், செயற்கையான தடை சாத்தான். ஐயோ, கேள்விக்கு பதில் சரியில்லை ஐயா. இப்ப பாருங்க ஐயா, பாருங்க மழை வந்து ஒரு காரியத்தை செய்யறதையா இயற்கையான தடை ஐயா. சரியா ஐயா? ஆனா ஜனங்கள் கலகம் மூட்டி ஒரு காரியத்தை குழப்பறது வந்து அது செயற்கையான தடை ஐயா. நான் கேட்ட கேள்வியை நீங்க ஒரு தரம் விளங்க இல்லை. நீங்க வடிவா சொல்லுங்க ஐயா. தேவனுடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய பாதையில நடந்து கொண்டிருக்கும் பொழுது இல்ல தடைகள் இருக்கு. தடைகள் வேறு உண்மைதானோ? அது பிசாசு கொண்டு வர தடைகள். அதுல இயற்கையான தடையும் இருக்கு, செயற்கையான தடையும் இருக்கு. அதானே இயற்கையான தடவையா, இயற்கையா வர அழிவு சம்பந்தமான காரியங்கள் ஐயா. செயற்கையான தடை வந்து ஆக்கள் மூலமா செயல்படுகிற காரியம் ஐயா. அல்லது தீய குணங்கள், தீய வழக்கங்கள். சில பேர் தங்கட பாடல பாவச்சது நேரத்துக்கு விழுகிற மாதிரி தான் காரியங்கள் இருக்கு. இயற்கை தடை, செயற்கை தடை என்று இருக்கிறோம். தீய குணங்கள், தீய வழக்கங்கள், ஆணவங்கள், அகங்காரங்கள். என்னோ நீங்க சொல்ற மறுமொழி என்னோ எங்களுக்கு விளங்க இல்லையா? நீங்க சொல்லணும். இயற்கையான தடை என்றால் செங்கடல் இயற்கையான தடை. ஓகே. எரியோ மதில் இயற்கையான தடை, அது மனிதனால் கட்டப்பட்ட ஒரு ஆள், அது செயற்கையான தடை. அது தடையாண்டு இல்லையா ஐயா? நீங்க பாக்குறது வந்து என்னண்டு தடையாண்டு வருது ஐயா? அதுல அந்த ஆவிக்குரிய செங்கடல் ஐயா, செங்கடல் நீங்க சொல்றபடி ஒத்துக்கொள்றோம் நாம் வந்து. ஆனா எரிகோ வந்து தடையாண்டு இல்லை. சரி ஐயா, ஆனா தடையாண்டு இல்லை தானே மகேந்திரம் ஐயா? நான் சொல்ற விளங்குதா ஐயா? இப்ப எரிகோ மதில் வந்து ஒரு தடவை தடை பண்ணே இல்லையே, அது தடை பண்ண இல்லையே. ஆனா வந்து அந்த இந்த ஜனங்களே அழிக்கொள்மெண்டைக்காண்டி அந்த இடத்துல யோசுவா இந்த நாட்கள என்ன செய்யறார்? ஆண்டவர் சொல்ற, நீ இத்தனை சுத்தி வா என்று சொல்லி அது விழுது. ஆனா தடையாண்டு இல்லை தானே ஐயா? அது அது குறுக்க நிற்குது. அந்த எரிகோ மதில் யாரால கட்டப்பட்டது? அது மனுஷனால கட்டப்பட்டது ஐயா. இல்ல, மக்களால கட்டப்பட்ட எரிகோ. அந்த ஓமையா, மக்களால கட்டப்பட்ட எரிகோ. அதை நான் ஒத்துக்கொள்றேன், நீங்க இல்லையென்று சொல்லல ஐயா. ஆனா வந்து இப்ப சிவந்த சமுத்திரம் இன்னைக்கு வந்து அது உலகம் உண்டானதுக்கு முதலே உருவாக்கப்பட்டது ஐயா. சரியா ஐயா? வேதம் கணக்க படைச்சவரையா தான் இப்படி சொல்றீங்க. சரி. இல்ல ஐயா, உள்ளத நான் இப்ப கெஸ் பண்ணி பாக்கல ஐயா. மறுமொழி கணக்க புலியா வேணும் ஐயா.
இப்ப இயற்கை தடைன்னு சொல்லிக்கல ஐயா பாருங்க. இப்ப வந்து நோமலா வந்து இப்ப பாருங்க ஒரு இடத்துல வந்து திடீரென்று வெள்ளம் அடிச்சு கொண்டு வரதெல்லாம் இயற்கையான தடை ஐயா. இப்ப சொந்த நீங்க சொன்னீங்க அதே மாதிரி தான். திடீரென்று இருந்தா போல ஒரு மழை பெய்த ஒரு காரியத்தை குழப்புற காரியம் எல்லாம் ஒரு இயற்கையான தடை ஐயா. ஆனா அதே செயற்கை வேளையில வந்து ஆட்கள் வந்து அதுல வந்து குழப்பி போத்திலே எரிஞ்சு காரியங்களை செய்யலாம் அது ஒரு செயற்கை. அவங்கள அந்த ஆட்களால் ஏவப்பட்டு வர காரியம் ஐயா. அதே மாதிரி தான். இப்ப நான் நான் அந்த அந்த ரீதியில தானே சொல்றேன் ஐயா. ஆவிக்குரிய வேதாமத்தை வாழ்க்கையில. நான் கேட்ட கேள்வி வேதாமத்தை என்று கேட்டனோடனே ஆக்கள் வந்து அடிச்சுக்கிறாங்க, பொல்லால் அடிச்சாங்கன்னு நான் கேட்கல. வேதாகமத்துல ஐயா என்ன இப்ப இது என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு என்னன்னு தடையண்டு போட்டிருக்குது எரிகோ மதில். அங்கால முன்னேற செல்ல முடியாது. தடை செயற்கையான தடை. அதான் ஐயா நான் சொல்றேன் நீங்க அதான் ஓகே ஓகேயா சொல்லுங்க. சரி. ஒரு தாளந்து நிறை பொற்கிரீடம் யாருடையது? ஒரு தாளந்து நிறை பொற்கிரீடம் யாருடையது? பொற்கிரீடம் நான் நினைக்கிறேன் சாலோமன் தான் நினைக்கிறேன். கிரீடம்னு சாலமுக்கு போயிட்டீங்களா? ஐயா எனக்கு சரியா ஒரு ஐயா? கேள்வி. எனக்கு ஒரு கேள்வி. சொல்லுங்க ஐயா. இப்போ வனாந்தரத்தால் வந்து இஸ்ரவேலுக்கு வரினம் தானே இஸ்ரவேலர் ஓமம். ஜோசுவாவோட ஓ எரிகோ தடையா நிற்கிதுன்னு எழுதியிருக்கு. என்னத்துக்கு தடையா இருக்கு? அதான் முக்கியமான அதான் கேட்கிறேன் நான் என்னது தடையா இருக்குது? அவங்க போக்குவரத்து தடையா இருக்கா? அதான் கேட்குறேன் நான், என்னத்துக்கு தடையா என்னண்டா ம் எரிகோவை சுற்றி வரையினம் 6 நாள் சுற்றி வரையினம், 7ஆம் நாள் 7 தரம் சுற்றுவினம். ம் சுற்றி வரைக்கும் ஏன் தடை? சுற்றி போகிறதானே, சுற்றி பாஸ் பண்ணி போகிறதானே அது தடை. அது என்ன தடை? சுற்றி வரக்கூடிய இப்போ ஒரு ஒரு பனைமரத்தை சுற்றி வரையில் எல்லா பக்கம் சுற்றி கொண்டு போகலாம் தானே. அதான் அவங்க வந்து அதுல அதை அழிச்சு போட்டு அதுக்கு மேல மிரிச்சு கொண்டு போறாங்களா அந்த ஜனங்களையும் இது பண்ணி கொண்டு போறாங்க. ஏன்னா அது வந்து எரிகோ வந்த ஐயா ஒரு இந்த எல்லையில இருந்தது ஐயா. சரியா ஐயா? அதுல சரி. ஐயா, அது அதே அதை தான் மாதிரி ஐயா அந்த அதை என்ன சுற்றி அதை சுற்றி வரக்கூடியதா இருந்தா ஐயா ஓ அழிக்கிற வேலை ஓ சுற்றி போகலாம் தானே. அதுக்கு தடையா இல்லை. அதாவது சுற்றி அதைத்தான் வரக்கூடாது. அதைத்தான் நான் சொல்றேன் ஐயா. என்னத்துக்காக? மகேந்திரன் ஐயா என்ன சொல்றீங்க? நீங்க கூட படிச்சுட்டீங்க. சரி. சரி அடுத்த ஓகே சந்தோஷம். ஒரு தாளந்து நிறை பொற்கிரீடம் யார்? ஒரு தாளந்து நிறை பொற்கிரீடம் யாருடையது? ஒரு தாளந்து நிறை பார்த்துடுவோம். ஒரு தாளந்து நிறை பொற்கிரீடம் யாருடையது? தாளந்து நிறை பொற்கிறீர்கள் ஒரு தாளந்து பசும் பொன்னினால் யாவர் ஒரு தாளந்து 100 தாளந்து வாரம் பெருங்கால் கண்டிருக்க மாட்டீர்கள். பிடிக்கலாம் ஐயா பிடிக்கலாம் ஒரு தாளந்து நிறைந்த பொன்னும் ரத்தினமும் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவன் தலைமையில் இருந்தது அந்த ராஜா 2 சாமுவேல் 12:20 வருது ஐயா. தலைமையில் இருந்த கிரீடத்தை எடுத்து அது ஒரு தாளந்து நிறையுடைய பொன்னும் இருந்த எடுத்து சொல்லப்படுது வாரம் பெருங்கால் 2 சாமுவேல் ரெண்டு சாமுவேல் என்ன? 2 சாமுவேல் 12:30 ஐயா. அதுல வந்து மேல பாத்தீங்கன்னா சரியா இருக்கும். 12 கேட்ட 30. கேள்வி என்ன? அதுக்கு மேல வசனத்தை பாருங்க. ஒரு தாளந்து நிறை பொற்கிரீடம் யாருடையதுன்னு தான் கேள்வி. அதானே அது பார்த்து சொல்றேன். இதுல சொல்லப்பட்டிருக்கே வாரம் பொருங்கோன். கேட்ட கேள்விக்கு விட சொல்லுங்க. அங்கால சறுக்காதீங்க. நாங்க சறுக்க மாட்டோம் ஐயா. அப்படியே தாவீது ஜனங்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு ரப்பாவுக்கு போய் அதன் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்தான். அவர்களுடைய ராஜாவின் தலைமையில் இருந்த கிரீடத்தை எடுத்துக்கொண்டான். அது ஓகே ஒரு தாளந்து நிறை பொன்னும் ரத்தினங்களும் பதித்ததுமா இருந்தது. அது ஆமே. தாவீதினுடைய தலையில் வைக்கப்பட்டது. பட்டணத்திலிருந்து ஏராளமாக கொள்ளையை கொண்டு போனார்கள். அது ம் யார் என்று போடையில யார் அது? அது நான் நினைக்கிறேன் வந்து ஐயா ரப்பாவின் வாரம் பொருங்கோன் வாரம் பொருங்கோ எந்த கேள்வி வழியா பொருங்க ஐயா வாரம் அவசரப்படாங்க மகேந்திரம் ஐயா. ஒரு தாளந்து நிறைய பொற்கு நான் வேத பசங்களை வாசிக்கணும்னு சொல்லி இல்லை. ஓகே ஒரு தாளந்து நிறை பொற்கிரீடம் யாருடையது? இதுதான் அந்த கேள்வி. அந்த பேர் இல்லையா ஐயா? சாலமோனுடையதண்ணா. அது சாலமோன் சொன்னா முதல் சொன்னார் அவர் சொல்லல ஒன்னும் சொல்லல. தவறான விட. ஒரு தாளந்து கொடுத்தவர் அந்த மண்ணுக்கு உதைச்சு வச்சார் அவரா? நீங்க ஏன் ஐயா எதியாவா? இல்ல எதிதியா? ஐயா இதுல ஐயா அதுல போட்டிருக்கு ஐயா பாருங்க ஐயா. அதற்குள் யோவாப் அம்மோன் புத்திரருடைய ராபா பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ண. அப்ப அந்த ராஜாவா தான் இருக்க வேண்டும்.
அதுக்கு அதைத்தான் கேட்கிறார், பேர் என்னன்னு. அந்த அதுல போட்டு யோபம் புத்திர இல்லாததுல பாருங்க, பேர் போடையில. அவனுக்கு கத்தர் நிமித்தம் அவனுக்கு ஜெதிதியாவாண்டு கேளுங்க. இல்ல இல்ல இல்ல. இல்லையா? அம்மோன் புத்திரரா? ஆ? அம்மோன் தவறான விட. அங்க ஒரு இடம் பேர் இல்லையா ஐயா? சரியான விட அம்மோன் ராஜா. அப்படி அம்மோன் ராஜா தான், சரிதானே? அம்மோன் ராஜா. ஐயா மகேந்திரம் ஐயா, டெக்னிக்கா பதில் கொடுக்கணும். அம்மோன் ராஜாண்ட ஒரு இடம் இல்லையா ஐயா? அதைத்தான் சொல்றேன். அம்மோன் ஒரு புத்திரன் தான் தாளந்து கிடக்கு. வெளியே கேட்டது யார்? ஒரு தாளந்து வெளியே கேட்டது யார்? ஒரு தாளந்து வெள்ளியா ஐயா? வெள்ளி வெள்ளி. ஓகே, தாளந்து 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 வெள்ளி. வெளியே. என்ன ஒரு ஓட்டம் ஓடினான்? என்ன பாருங்க ஓட்டம்? நாங்க பாக்குறேன், ஒரு தாளந்து வெள்ளியா சொல்றீங்க பாருங்க, ஒரு தாளந்து ஓடின வெள்ளி. ஓட்டம் என்ன? அவனுக்கு கிடைச்ச பதில் என்ன? பாருங்க ஐயா, நான் இந்த தாளந்து இதுதான் குழுதாரன். ஓடிய ஓட்டம் என்ன? பரிதாபமாக கிடைத்தது என்ன? ஒரு தாளந்து வெள்ளி ஐயா. 2 ராஜாக்கள் 5:28 5:22 வருது லெசி ஐயா. அதற்கு அவன் சுகசேதனான தீர்க்கதரிசி 2 புத்திரர் வாலிபர் 20 எப்ராஹிம் மலத்தேயத்திலே இருந்து என்னிடத்திலே வந்தார்கள். அவர்கள் ஒரு தாளந்து வெள்ளியையும் 2 மற்ற தாளந்து தர வேண்டும் என்று சொல்லி என் நிஜமான அந்த அந்த இதா ஐயா? ஒரு தாளம் தானே கேட்குறீங்க லெசி ஐயா? லெசி ஐயா, ஒரு தாளந்து வெள்ளியை கேட்டது யார்? அதானே அதுல 2 ராஜாக்கள் 5:22 பார்க்க வரேன் பாருங்க, நான் பார்த்து சொல்றேன். 2 ராஜாக்கள் இப்படியே 5:20 வச்சுக்கொண்டு சுத்தி சுத்தி ஓடுறீங்க. வாரன் ஐயா, வாரன் 5:28 ஓடாம அப்படியே சொல்லுங்க. நாகமான் பின்தொடர்ந்து அவனுக்கு புற போய் இது வந்து இந்த ஐயா, அவனுக்கு ரகத்தில் தான் மலையிலே வந்து ஒரு தாளந்து வெள்ளியை 2 மாட்டு பாத்திரங்கள் அதற்கு அது அந்த இடத்துல வந்த ஐயா நாகமான் ஐயா. தவறான விடை. நான் சொன்னேன், ஓடினான் ஓட்டம் பரிதாபத்துக்குரிய பொருளை சேர்க்க வேண்டி ஓடினான். கேஆசியா? சரியான விடை. கேஆசி தான் யாரு? இவற்ற வேலைக்காரனா? ரைட், ஓகே, சொல்லுங்க. ஒரு தாளந்து நிறை ஈய மூடிய கண்டது யார்? ஈய மூடிய கண்டது யார்? ஈயமூடியா? ஈயமா? ஈயமா? ஈயத்தை கேக்குறீங்களா? ஒரு தாளந்து நிறை, ஒரு தாளந்து நிறை ஈய மூடிய கண்ட ஈய மூடிய கண்டது யார்? சொல்லுங்க பாப்போம். கூகுள்ல போட்டு பாருங்க. ஒரு தாளந்து நிறை ஈய மூடிய கண்டது யார்? ஒரு தாளந்து நிறை ஈய மூடிய கண்டது யார்? ஒரு தாளந்து ஈய மூடிய மூடி, ஒரு தாளந்து நிறை ஆனா ஈய மூடி. வாரணையா பொருங்க, வாரணையா பொருங்க வாரம் தவறான விடை. சகரியா தீர்க்கதரிசி? சகரியா தீர்க்கதரிசி அண்ணா. நான் கேட்ட கேள்வி என்னம்மா? ஒரு தாளந்து நிறை ஈய மூடிய கண்டது யார்? இப்ப மூடி என்று பேர் வச்சுக்கிறாங்களா ஐயா? கண்டது யாருன்னு தான் கேட்டான். ரத்தினம் ஒரு தாளந்து 1,00,000 தாளந்து. ஜெனட், என்ன சொன்னீங்க? சகரியா தீர்க்கதரிசி என்று சொன்னேன். பாத்தீங்க, புலவுறீங்க. நான் கேட்ட கேள்வி அது சரியான விடை சகரியா.
தீர்க்க சகரியா தீர்க்கதரிசி தானே அண்ணா. ஆஹா, நான் கேட்ட கேள்வி ஒரு சகரியா பழைய ஏற்பாட்டுல சகரியா சகரியா தீர்க்கதரிசி. அந்த பேரை தான் கேட்டேன். அவர் அக்கௌண்டனோ இன்ஜினியர்னு நான் கேட்கல. சகரியா. சரி, அடுத்த கேள்வி. சகரியா 5:7 வருது ஐயா. ஓகேயா, அதான், சகரியா விட சகரியா. சகரியா சரி, ஓகே. தீர்க்கதரிசி இல்ல, சகரியா. அடுத்த வழிக்கு வாங்க. தேவ சமூகத்தில் செத்தவர்கள் யார்? தேவ சமூகத்துல செத்தவர்கள் வாரம் பொருங்க. அது அனினியா சபீராள். அது புதிய ஏற்பாட்டுல. கர்த்தருடைய சந்நிதியில் செத்தவர்கள். பாத்தீங்க, அந்த கேள்வியை திருப்பி கேட்க உங்களால பதில் சொல்லலாம் போச்சு. மாத்தி கேட்கிறோம். கர்த்தருடைய சந்நிதியில் செத்தவர்கள். அவியும் நாதாபும். ஆ, நாதாப் அபியூ சரியான விடை. எப்படி செத்தவே ஐயா? அதை அக்கினி வச்சித்து. ஐயா இல்ல நீங்க மறுமணி தெரியல இல்ல படி ஆதியில இருந்து அந்த மாதிரி சொல்லணும் ஐயா. செத்ததான் கேள்விப்பட்டேன், எப்படி செத்து தெரியல. அதை நீங்க கண்டுபிடிக்கணும் ஐயா. தேவனுடைய அக்கினி வச்சித்து. ஆமீன். அக்கினி, அக்கினியாதான் செத்தவங்க. அடுத்த வழிக்கு வாங்க. சரி, மேல் வீட்டில் இருந்ததுமான பலிபீடங்கள் யார் வீட்டில்? மேல் மேல் வீட்டு என்ன ஐயா? மேல் வீட்டில் இருந்ததுமான பலிபீடங்கள் யார் வீட்டில்? பலிபீடங்கள், மேல் வீட்டு பலிபீடங்களா? ஆ. மேல் வீட்டில் பலிபீடங்களா? மேல் வீட்டில் இருந்ததுமான பலிபீடங்கள் யார்கிட்ட வீட்டை இருந்தது? பலிபீடங்கள் அது பலிபீடங்கள் போட்டாலும் வராது, மேல் வீட்டில் மேல் வீட்டில் போட்டாலும் வராது. 2 ராஜாக்கள் 23-22 கிடக்கு, 12 கிடக்கு. யூதாவின் ராஜாக்கள் உண்டாக்கினதும் ஆகாசுடைய மேல் வீட்டில் இருந்தமான பலிபீடம். ஆகாஸ் வீட்டில், என்ன பதில்? ஆகாசுடைய மேல் வீட்டில். தவறான விட. நான் கேட்ட கேள்வி என்ன? சொல்லுங்க. யார் வீட்டில்? அதுக்கு பதில் ஆகாஷ். ஆகாசுடைய. ஆகாஷ். ஓகே. எந்த ஆகாஷ் ஐயா? சரியா, யூதாவின் ராஜாக்கள் உண்டாக்கினதும் ஆகாசுடைய 23:12 இருக்கு. நான் மகேந்திர ஐயா கேட்கிறேன், எந்த ஆகாஷ் ஐயா? 2 ராஜாக்கள் 23:12 இருக்கிற ஆகாஷ். ஆஹா, அதுக்கு மிஞ்சி கேள்வி கேட்கக்கூடாது. சரி, அடுத்த கேள்வி. தன் தம்பிக்கு 300 வெள்ளிக்காசை கொடுத்த அண்ணன் யார்? தம்பிக்கு 300 வெள்ளிக்காசை கொடுத்தவரா? அண்ணனோ? ஆஹா, ஒவ்வொரு நாளும் இந்த செய்தியை கேட்பீங்க, ரேடியோவில், யூடியூப்ல வேறு. தன் தம்பிக்கு 300 வெள்ளிக்காசை கொடுத்த அண்ணன் யார்? அண்ணன் வந்து தம்பிக்கு 300 வெள்ளிக்காசை கொடுத்தவர், அவர் யார்? தம்பிக்கு 300 வெள்ளிக்காசு கொடுத்தவர் யார் ஐயா? இதான் பிரசங்க. ஒவ்வொரு நாளும் யூடியூப்பை போட்டா தான் பிரசங்க. ஒவ்வொரு நாளும் யூடியூப்ல வருது ஐயா. தன் தம்பிக்கு காணிக்க, என்ன கேள்வி? தன் தம்பிக்கு 300 வெள்ளிக்காசை கொடுத்த அண்ணன் யார்? யோசேப்பு. யோசேப்பு சரியான பதிலா பிள்ளையான பதிலா? வடிவா சொல்லுவாங்க, வேற இருக்கிற மாதிரி இல்ல சொல்லுவாங்க. இல்ல 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 ஐயா, என்ன ஐயா கேட்கிறேன்? 300 வெள்ளிக்காசா கொடுத்த ஐயா? தன் தம்பியான பென்சமினுக்கு கொடுத்தான்.
அண்ணன் யோசேப்பு. ஐயா ஐயா மகேந்திரம் ஐயா 300 வெள்ளி காசா ஐயா? ஓமையா அது இந்த ஆதியாம் 45:22 பெஞ்சமீனுக்கு 300 வெள்ளி காசையும் 5 மாத்திர வஸ்திரங்களையும் கொடுத்தான். சரியா? பெஞ்சமீன் தான் கொடுத்தது ஐயா. அவங்க சொன்ன சரி. சரியான விடை யோசேப்பு பெஞ்சமீனுக்கு. அது என்ன அது அப்படி இல்லையா? பெஞ்சமின் இதுல யோசேப்பன் இல்லையா? இதுல பெஞ்சமீனுக்கு 300 தான் போட்டிருக்கு. யோசப்பின பேரை காணல. அது உங்களோட வேதாந்த பிரிண்டர்ஸ் அதுக்கு நான் என்ன செய்யறது? துத்மிலா சரி ஐயா. ஆபிரகாமுக்கு எத்தனை மனைவிகள் இருந்தார்கள்? அதுல குத்து மதிப்புல 2-3 வைக்கலாம் ஐயா. 3 மூன்று. 3 குத்து மதிப்புல 2-3 வைக்கலாம் ஐயா. தவறான விட. குத்து மதிப்பே தவறான விட. 3 எத்தனை பேர்? 3 சரியான விடை 3 பேர். சாரால், ஆகார், கெத்தூரா. தாவீதுக்கு எத்தனை மனைவிகள் இருந்தார்கள்? 7 7. 1 2 3. ரிஜிஸ்டர் பண்ண டெம்பரரியாக இல்லை, ரிஜிஸ்டர் பண்ணாக்கள். 1 மீகால். அதை நீ 2 புத்தகத்தை எடுத்து பார்த்தானே ஐயா சொல்லணும் ஐயா. ரெஜிஸ்டர்ல வச்சுக்கிறாரா ரெஜிஸ்டர் இல்லையோன்னு சொல்லி. இல்லை ரிஜிஸ்டர் பண்ண மற்ற சும்மா சண்டை வராம பார்க்க ஒவ்வொரு நாட்டில் போய் கொண்டு மாற்றினவர் இல்லை. அவ சாலமன் செய்தது பிழையில தானே ஐயா. தாவீதுக்கு எத்தனை மனைவி இருந்தா விட 8 பேர். மீகால், அகினோவா, அபிகாயில், மார்க்கால், அபித்தால், எல்லால், பத்சேபால். கடைசி மனைவி யார் ஐயா? கடைசி மனைவி யார்? தெரியும். அதெல்லாம் கேட்டல நீங்க வச்சிருக்கணும். கடைசி மனைவி எங்களுக்கு எப்படியா தெரியும்? தேவனுடைய ஆவி இறங்கின போது மிகவும் கோபம் மூண்டவர் யார்? தேவனுடைய ஆவி இறங்கின போது மிகவும் கோபம் மூண்டவன் யார்? மோசே. தவறான விடை. தேவனுடைய ஆவி தேவனுடைய ஆவி இறங்கின போது மிகவும் கோபம் மூண்டவன். அவ்வளவு கோபம் வந்துட்டு யாருக்கு? தேவனுடைய ஆவி இறங்கின போது கோபம் மூண்டவன் அபுல். யாரு? அபுல். சவுல். சரியான விடை. 1 சாமுவேல் 11:6. தேங்க்யூ கூகுள். அடுத்தது ஜெப ஆலயத்துக்கு புறம்பே தள்ளப்பட்டவன் யார்? அவன்தான் சகரியா. இல்லை. ஜெப ஆலயத்துக்கு புறம்பே தள்ளப்பட்டவன். ஜெப ஆலயத்துக்கு புறம்பே தள்ளப்பட்டவன் யார்? ஜெபாலயத்து புறம்பே சொல்லப்பட்டவன் ஐயா அந்த என்ன பேர் அந்த குருடனோ அந்த சப்பானி அவனோடும் தானே ஐயா. வருது ஐயா. தவறான விட. புறம்பே தள்ளப்பட்டவன் சகேயு. இல்லை. சக மரத்தில் அவன் பரம்பரை தானே யவாலயத்துக்கு தள்ளப்பட்டது. அதான் சகரியா. புறம்பே தள்ளப்பட்டவன் யார்? சகரியா இல்லையா? இல்ல. 9:1-35 புறவிக்குருடன். அதான் சொன்னானே அந்த அவன் அதுல இருந்து ரைட். ஓகே. சத்தியான மறுபடியும் சொல்லுவோம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த ஜெப ஆலய தலைவன் யார்? அதுதானே தாவீது. இல்லை.
ஈமோன் இல்லை. ஜெப ஆலய தலைவன். இயே- இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த ஜெப ஆலய தலைவன். ஜெப ஆலய யாவீது தான் அண்ணா, யாவீது. இல்லை. அப்போஸ்தலர்ல இருக்கு. பாருங்க ஐயா. ஜெப அப்போஸ்தலர். ஆலயத்துக்கு புறம்பே தள்ளப்பட்டவன் யார்? அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்தில் இருக்கு. அப்போஸ்தலர் 18:8 இருக்கு. ஜெப ஆலய தலைவனாகிய கிறிஸ்பு என்பவன் தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவன் ஆனான். கிறிஸ்து கிறிஸ்பு. கிறிஸ்பு கிறிஸ்பு சட்டியான விட 100% கரெக்ட். கிறிஸ்பு. குட். ம். ஜெனட் சகோதரராலே நற்சாட்சி பெற்ற ஒரு சீசன் யார்? யாரால ஐயா? சகோதரராலே நற்சாட்சி பெற்ற ஒரு சீசன் யார்? ஸ்தேவான். அது ஸ்தேவான். இல்லை. யோவான், இல்லை. தவறான விடை. பேதுரு, தவறான விடை. சகோதரராலே நற்சாட்சி பெற்ற சீசன் யார்? சீசன் கடைசி எழுத்து யூல முடியும். கிஸ்பு ஐயா. இல்லை. கிஸ்பு தான். கடைசியில யூல முடியும். அதான் அந்த ஐயா. பேர் கடைசி யூ. ஆ? சகோதரராலே நற்சாட்சி பெற்ற ஒரு சீசன். வாரம் பாப்போம் இருக்கா? நாத்தான் வேலா, இல்ல, நான் சொன்ன கடைசி யூ எழுத்து தான் கடைசி. அவனுடைய பேரு, அவனுடைய பேருடைய கடைசி எழுத்து யூ. அது யூ. சகயு, அதான். இல்லை. தீமெத்தேயு. தீமேத்தேயு. அதான் விட. தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்ற இருவர் யார் யார்? தாவீது, தவறான விடை. தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்ற இருவர் யார் யார்? தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்ற இருவர். தேவனுக்கு பிரியமானண்டா. தேவனுக்கு பழைய பிரியமான ஏற்பாடா புதிய ஏற்பாடுல இருக்கிறீங்களா? ஆ, பழைய ஏற்பாடுலயே புதிய ஏற்பாடுல இருக்கிறீங்களா? பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாடுல. உபாகமத்தில் இருக்கு, எபிரேயர்லயும் இருக்கு. ஓகே, பார்த்துருவோம். லேவியராகம். தேவனுக்கு என்ன கேள்வியன்னா? தேவனுக்கு பிரியமானவர்கள் என்றோம். ஏனோக்கும் இயேசு கிறிஸ்துவ. தவறான விடை. அவர் உபவாமத்தில் சொல்றாங்க. உபகாமம். தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்ற இருவர் யார் யார்? 2 பேர். உபாகமத்தில் இருக்கு, எபிரேயர்ல இருக்கு. உபாகமம் 33:12 தானியேல், ஆ, தானியேல், தானியேலு வேணும். தானி எங்க ஓமம் என்று சொன்னீங்க என்ன? ஏனோக்கு பெஞ்சமின்.
பெஞ்சமின் ஏனோக் ஐயா பெஞ்சமின். எதுல வருது சொல்றீங்க? உபாகமம் 33:12, எபிரேயர் 1:11. எப்ரேல் 11 வாரம் பொறுங்க பார்ப்போம். எபிரேயர் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஏனோக்கு பெஞ்சமின். ஏனோக்கு சரி. விசுவாசத்தினாலே நீங்க வேற எதுவும் இல்லையா கேட்ட நீங்க விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினால் அவன் காணாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமான் என்றும் அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டதற்கு முச்சாட்சிமானான். இது ஏனோக்கு குறித்து சொல்லப்பட்டிருக்குது. பெஞ்சமின் எங்க வருதுயா?